கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அடுத்த ஆனைமலை புலிகள் காப்பக வனப்பகுதியை அழித்து வாகன நிறுத்தமிடம் அமைத்ததால் குழப்பமடைந்த காட்டு யானைகள் தாக்குதலில் ஈடுபட்டு வருகிறது. ஆனைமலை புலிகள் காப்பகம் 958 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்டது. பொள்ளாச்சி, திருப்பூர் என 2 கோட்டங்களாகவும், பொள்ளாச்சி, உலாந்தி, மானாம்பள்ளி, வால்பாறை, உடமலை, அமராவதி என 6 வனச்சனங்களாக பிரிக்கப்பட்டு பாதுகாப்பு விட்டு வருகிறது. ஆனைமலை புலிகள் காப்பகத்தில் புலி, யானை, சிறுத்தை, காட்டுமாடு, பல வகையான மான்கள், பறவைகள், ராஜநாகம் உள்ளிட்ட பல வகை பாம்புகள், அரிய வகை மூலிகைகள், தமிழகத்தின் மாநில விலங்கான வரையாடு உள்ளிட்ட வன உயிரினங்கள் வாழ்ந்து வருகின்றன. ஆலியார் பகுதியில் தற்காலிக யானை முகாம் அமைத்து யானை சவாரிகள் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு வனத்துறையினர் துவங்கினர். 2 யானைகள் சவாரிக்கு பயன்படுத்தப்பட்டது. காட்டு யானைகள் அதிக நடமாடும் இடத்தில் யானை சவாரி துவங்கப்பட்டதாக ஏற்கனவே குற்றச்சாட்டு இருந்து வருகிறது. காட்டு யானைகள் அதிகம் நடமாடும் இடமான ஆழியாறு குறுங்கு நீர்வீழ்ச்சி அருகே நவமல்லி செல்லும் சாலையின் அருகில் யானை சவாரி செல்வதற்கு ஏற்றாற்போல் யானைகள் மீது சுற்றுப்பயணிகள் ஏறும் வகையில் மேடைகள் அமைக்கப்பட்டுள்ளது. மேடைக்கு எதிரே அடர்ந்த வனப்பகுதி இருந்தது. அந்த வனப்பகுதி புலிகள் காப்பதற்கு உட்பட்டது. புலிகள் காப்பக வனப்பகுதியில் சுமார் 50 சென்ட் அளவிற்கு அடர்ந்த நிலையில் இருந்த மரங்கள், மூலிகை செடிகள் உள்ளிட்ட வனப்பகுதியை வனத்துறையினர் வெட்டி அழித்து அங்கு வாகன நிறுத்தமிடம் அமைத்துள்ளனர். வேடிக்கை என்னவென்றால், புலிகள் காப்பதற்கு உட்பட்ட வனப்பகுதிகளில் ஒரு புல்லை கூட பறித்திடக்கூடாது என்கிறது சட்டம். புலிகள் காப்பக பகுதியில் காய்ந்த மரங்கள், வேருடன் சாய் மரங்கள் போன்றவை எது விழுந்தாலும் கூட வெட்டி அகற்றிடக்கூடாது என விதி இருந்தும் புலிகள் காப்பக விதிகளை மீறி வனத்துறையினர் வனப்பகுதியை வெட்டி அளித்துள்ளனர். அந்த பகுதியில் வாழும் வன உயிரினங்களின் வாழ்வை கேள்விக்குறியாகியுள்ளது. மேலும் வனப்பகுதியாக இருந்த இந்த இடத்தில் வாழ்ந்த பல சிறிய வகையான உயிரினங்களும் காடுகள் அழிப்பின் போது உயிரிழந்திருக்கும். பெரிய வகையான யானைகள் தங்கள் வாழ்விடம், வழித்தடம் போன்றவற்றை இழந்து மன உளைச்சலுக்கு ஆளாவதுடன் திடீரென வனப்பகுதி காணாமல் விரக்தி அடைந்து மோதலிலும் ஈடுபடுகிறது. சில நாட்களுக்கு முன்பு வனப்பகுதி அளிக்கப்பட்டுள்ளதால் அந்த பகுதியில் வசிக்கும் காட்டு யானைகள் சில நாட்களாகவே ஆவேசத்துடன் காணப்படுகிறது. வனப்பகுதி அளிக்கப்பட்ட இடத்தின் எதிரே வளர்ப்பு யானைகள் மீது சுற்றுலா பயணிகள் ஏற ஏதுவாக அமைக்கப்பட்டிருந்த மேடையை காட்டு யானை கடுமையாக தாக்கி சேதப்படுத்தி மேடை முழுவதும் இடிந்து விழுந்துள்ளது. நவமலை செல்லும் பேருந்து வாகனங்களை காட்டு யானைகள் துரத்தி தாக்குதலில் ஈடுபட்டு வருகிறது. வனத்துறை சோதனை சாவடி அருகே சில நாட்களாக காட்டு யானைகள் சென்று கண்ணில் படுபவர்கள் எல்லாம் துரத்தி வருகிறது. சின்னார்பதி மலைவாழ் மக்கள் குடியிருப்பு அருகில் சென்று ஆவேசத்துடன் சத்தமிட்டு வருகிறது. ஏற்கனவே ஆனைமலை புலிகள் காப்பகத்தில் யானைகள் வாழ்வதற்கான ஏதுவான சமவெளி பகுதிகள் மிகவும் குறைவாகவே உள்ளது. இருக்கும் குறைந்த சமவெளி பகுதிகளிலும் வனப்பகுதியை வனத்துறையினரே அழித்து வன உயிரினங்கள் வாழ்வை கேள்விக்குறியாகும் செயல் வன உயிரின ஆழ்வர்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. வனப்பகுதி அழிப்பு போன்ற செயல்களால் கண்டிப்பாக காட்டு யானைகள் ஊருக்குள் புகுந்து மனித யானை மோதலை உருவாக்கும் என்பதில் ஐயமில்லை.